சுவாச மண்டலத்திற்கான ஒரு அருமருந்த பத்தி தான் பார்க்க போறோம். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையானது. இதை நீங்களே வீட்ல செய்து கொள்ள முடியும். தொண்டைக்கம்மல், தொண்டுல சளி நின்னுட்டே இருக்குது, இதெல்லாம் கரைத்து வெளியேற்றக்கூடிய பண்பு தும்பை இலைக்கு இருக்குது. அதோட கூட துளசி. இந்த துளசி நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். நிறைய வகையான துளசி இருந்தாலும் உங்க வீட்ல எந்த வகை துளசி இருக்குதோ அந்த துளசி எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிடக்கூடிய தகுந்த ஒரு துளசி. அதுல ஒரு கைப்பிடி அளவிற்கு 5 தும்பை இலை. கடைசியா அப்படின்னு சொல்லியிருக்கிற தூதுவளை. இந்த தூதுவளை நுரையீரல் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வரும் தூதுவளை தான். ஒரு 5 தூதுவளை இலை, 5 தும்பை இலை, ஒரு கைப்பிடி அளவிற்கு துளசி இலை, இம்மூன்றையும் சேர்த்து ஒரு 5 மிளகு சேர்த்து இந்த 4 பொருட்களையும் நன்றாக தட்டி லேசா அரைத்து கொண்டாலும் பரவாயில்லை. 1/2 லிட்டர் தண்ணி விட்டு அது ஒரு 200 ml வருகின்ற வரைக்கும் அதை நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி அந்த 200 ml-ஐ ஒரு 4ஆக பிரித்து காலை, பிறகு மதியத்திற்கு கொஞ்சம் முன்னாடி மதியம், பிறகு இரவுக்கு கொஞ்சம் முன்னாடி மாலை நேரத்தில் இரவு, அப்படியே 4 வேளையாக 50 50 ml ஆக பிரித்து உட்கொண்டு வரலாம், குடித்து வரலாம்.